எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருங்க வந்துடுறேன். ஃப்ரீ ஃபயர் தான் ப்ளே பண்ண போகிறோம். என்னென்னா ஃப்ரீ ஃபயர் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் லோன் லிஃப்ட் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த லோட் ஆகிட்டு இருக்க கேப்பில் நம்ம சேனலுக்கு இந்த ரவுண்டு முடிகிற கேப்பில் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணி விட்ருங்க. 1v1 தான் போடுறோம். சாரி, ஹெட்ஷாட் தான். எக்ஸாம் பீரியட் தாங்க எனக்கு ஃப்ரீ ஃபயரில் பிடிச்சதுலே ரொம்ப ஃபேவரட்டான கன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் எது ஃபேவரட் கன்னுன்றதையும் சொல்லுங்கள். ஆஃப்லைன் போயிட்டாயா போயிட்டானா இல்லை ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுறான்? ஆஃப்லைன் போயிட்டானா இல்லை ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுறானான்னு தெரில. எது எப்படியோ 2 ரவுண்டு அடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ரவுண்டு இங்கே அடிக்கிறோம் பாருங்க. MP40 வின்செஸ்டர் போட்டு பொழந்து எடுக்க வேண்டியதான். வின்செஸ்டர் சி அவன் MP40 வச்சு சரின்னு விடுவான். ஆனால் நான் வின்செஸ்டரை வச்சு ஒரு 4-5 குண்டு போட்டான்னா அவன் செத்துருவான். அவன் அத்தனை வாட்டி ரீலோட் பண்ணி சுட்டால் தான் நான் சாவேன். அட்வான்டேஜ் பார்க்கணுங்க. அங்கேயே தான் நிற்கிறான். பார்த்தீங்களா, சொன்னல 4 புல்லட்டில் காலி ஆகிடும். 4 புல்லட் மிச்சம் இருக்கும் போதே காலி ஆகிடுச்சு. இதாங்க வின்செஸ்டரோட பவருன்றது. வின்செஸ்டர் MP40யோட வின்செஸ்டர் எடுத்துக்க. அவனும் இப்போ வின்செஸ்டர் எடுக்க தான் பிளான் பண்ணுவான். MP40 வச்சுருக்கானா, ஆனால் அவன் வின்செஸ்டர் மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அப்படியே உஷாராக இருக்கணும். சரி, அங்கே தான் இருக்கான். ஓகே, பாவ பயலுக்கு எங்கேருந்து அடிக்கிறோன்னு தெரில. சரியான பாட்டாக இருக்காங்க. நானே இப்போ லோவர் ரேங்கில் தான் இருக்கேன். என்னோட லோவர் ஆகணும் ஒருத்தவன் இருக்கான். பார்ப்போம் என்ன கண்டா எடுக்கிற சீக்கிரப்பா. ஹலோ வேற பார்த்தீங்களா? ஹலோ ஹலோ. மேக்ஸ் தானா? ஆனால் நான் அதை விட ஃபேமஸ் எடுத்துக்கிறேன். போடலாமா? எங்கே இருக்கே எனக்கு தெரியாது. ஆனால் இதில் மாட்டினா செத்துருவேன். சாவு. அவ்வளோதான். பூயா. இந்த மியூசிக்கே பயங்கரமாக இருக்குங்க. இந்த மேட்ச் CS போகலாம். 5 கில்லு 0 டெத்து. அவன் 5 டெத்து 0 கில்லு. ஓகே, ஆனால் CS நான் ரொம்ப வீக்குங்க. எடுத்தால் ஒரு கில் எடுப்பேன். ஏன்னா CS அதிகமாக ஆட மாட்டேன். நான்னா LW இல்லைன்னா DR தான் ஆடுவேன். CS போகவே மாட்டேன் அதிகமாக. மேப் வேணா மாற்ற முடியுமா? இத்தனை இருக்குது, டவுன்லோட் பண்ணோம். பரவாயில்ல, நம்ம அப்படியே ஆடுவோம். சீக்கிரம் ஸ்டார்ட் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் அடுத்து என்ன வீடியோ போடலாம்? அடுத்து என்ன கேம் வீடியோ போடலாமா இல்லை வேறு எதனா வீடியோ போடலாமான்றதையும் சொல்லுங்கள்.
எது வேணாம் கொஞ்சம் காசு சேர்க்கணும். எது எடுக்கலன்னா காசு நிறைய வரும். ஆனால் கன்று எடுக்கலாம், நல்ல கன்று. ஓகே, பொறுமையாக கையாளுவோம். பொறுமையாக கையை எடுத்தோன்னா கையை எடுத்து நான் சொன்னல எனக்கு வராது, சிஎஸ்ல எனக்கு வராது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆப்போனண்ட்ல ஒரு தமிழ் பிளேயர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சிவனா. மேட்ச் முடியட்டும், ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்போமா? க்ரோஸா டாம்சன் எடுக்கலான்னு பார்த்தேன், காசு போயிடுச்சு. ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ரிக்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷனாக காணும். சரி ஓகே, ஏதோ க்ரோஸா வச்சு கிடச்சிது, இதை வச்சுக்கிட்டு பழப்ப ஓட்டுவோம். எனக்கே யாராவது ஹெல்ப் பண்ணணும், நான் வேறு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் பார்த்தீங்களா? எங்கேருந்து அடித்தான்? எங்கேருந்து அடித்தான் அண்ணன்? ப்ரோ அந்த தமிழ் பிளேயர் தான் ப்ரோ என்ன அடிச்சிருக்காப்ல. சே பரவாயில்ல, தமிழ் பிளேயர் கையால் சாகுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால் கட் பண்ணிட்டேன். 2 பாயிண்ட் எடுத்துட்டோம் அதுக்குள்ளே. ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வந்துட்டேன், கேம் அவுட்டு. அந்த கேப்பில் 2 பாயிண்ட் எடுத்துட்டோம். மாஸ், பக்கா மாஸ், செம்ம மாஸ். தாம்சன் எடுப்போமா? என்ன எடுக்கலாம்? இவங்க மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தூக்குவோம். லோவால் ஒரு 2 எடுப்போமா? கிரனேடெல்லாம் தேவையில்ல, ஒரு க்ரோஸா. சரி, கன் ஸ்பைப் பண்ணுற கேப்பில் ரவுண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. என் ஃபுல் ஃபோக்கஸ் கேமில் தான் இருக்குது, ஆனால் எதுவும் கில்லு தான் அடிக்க மாட்டேங்கிறேன். என்ன என் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு தரமாக ஆடினானுங்க, இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக ஆடிட்டு இருக்கானுங்க. ஓகே, அப்படியே அதே தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஸ்பீட் பூஸ்ட் வேணாம், தேவை. யார் அது வந்து என்கிட்ட வந்து உட்காந்துட்டு போகிறாப்புல? நான் தான் அந்த ஆளை காப்பாற்றிருப்பேனோ? ஏடபிள்யூஎம்ல வச்சுருக்கான் நம்மளோட ஒருத்தவன். ஜெயிச்சிட்டோம், கடைசியில் ஒரு கில்லு கூட அடிக்காமல் ஜெயிச்சிட்டோம். சே அசிங்கமாக இருக்குங்க, ஒரு கில்லு கூட அடிக்காமல் ஜெயிச்சிட்டோம். அல்ல, நான் ஒரு கில்லு கூட அடிக்கல, நம்ம டீம்மேட்ஸ் நிறைய கில்லு அடிச்சிருக்காங்க.
15 எலிமினேஷனா? ஐயோ செம்மையாக அடிச்சிருக்கா போட்டிருக்காப்புல. நான் எத்தனை பேர் தெரியுமா போட்டிருக்கேன்? 0. நான் தான் அதிக முறை செத்துருக்கேன். வேறு 4 தடவை செத்துருக்கேன். 5 தடவை அட்டாக் பண்ணியிருக்கேன். அசிங்கமாக இருக்கு. சரி கைஸ், அப்போ அடுத்து பிஆர் போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து எவ்வளோ நேரம் வந்துருக்குன்னா, ஐயோ இந்த சிவமன்றவன் நம்மளை கூப்பிட்ருக்காயா லோனுக்கு. என்னங்க இது இந்த மாதிரி நிறைய வரும். நான் ஆனால் அக்செப்ட் பண்ணுவேன். அக்செப்ட் பண்ணால் எனக்கு எதுவும் மேட்ச்லாம் வராது. இந்த தடவை எனக்கு மேட்ச் கூப்பிட்ருக்கான். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பானுங்க, மேட்சுக்கெலாம் கூட மாட்டானுங்க. இந்த தடவை கூப்பிட்ருக்கானுங்க. ஓ 1v1 என்ன? இல்லை 2v2. என்ன கேட்டால் இதை எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. சாவு போடு. 2 பேரையும் முடிச்சு விட்டாச்சு. என்னத்துக்கு சும்மா நான் பணத்தை சுட்டுன்னுக்குறேன். ஐயோ ஓ மை காட். நாங்கள் இது இந்த ஆள் என்ன அப்புறம் இந்த சிவம் சோலோவா என்ன பேர்? தமிழாளி ப்ரோ, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் ப்ரோ, ஃப்ரெண்டை பிடிக்கணும் ப்ரோ. இட்ஸ் ஓகே கைஸ், பார்க்கலாம் பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளோ நேரம் வீடியோ வருதுன்னு, எப்படி நம்ம கேம் பெர்ஃபார்ம். முன்னாடி இருந்து போட்டேன். திரும்பி கூட பார்க்காம என்னத்தை பண்ணின்னு இருந்தான்னு தரலாம் அவ்வளோ நேரம். தமிழ் பிளேயரை வந்து நம்ம டீம் பார்த்துருவாப்புல. இருந்தாலும் நம்பினது என் தப்பு தான்யா, என் தப்பு தான். சரி வேறு என்ன கண்டு எடுக்கலாம்? வேறு எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. வின்செஸ்டர் போடு. ஒட்டே தாக்கே எல்லாரையும் தட்டி தூக்க வேண்டியதுதான். நம்ம டீம் மட்டும் அந்த டெக்னிக்கை தாங்க யூஸ் பண்ணுறாப்புல. நான் சொன்னல ஒரு டெக்னிக். தமிழ் பிளேயரை நான் போட்டேன்யா. எத்தனை கில் நான் போட்டிருக்கேன்னா இது வரைக்கும் நான் மட்டுமே 5 கிலோ போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரே ஒரு கில் தான் போட்டிருக்காப்புல. இன்னும் ஒரு ஆள் இருக்கோமா? எங்கேயா இருக்கா அந்த ஆள்? ஐயோ கிளச்செல்லாம் எனக்கு பழகிடுச்சுங்க. நிறைய வாட்டி நான் கிளச் அடிச்சிட்டேன். அதனால் கிளச் அடிச்சு எனக்கு பழகிடுச்சு. என்ன நடக்குதுங்க? சே தமிழ் பிளேயர்னா ப்ரோ, இந்த தமிழ் பிளேயரு ஏகேவும் ஸ்பேஸ் எடுக்கிறப்பல ஸ்பேஸ் 12
ஏகே கிங்கோ ஸ்பேஸ் ட்வெல் எடுப்போம். ஸ்பேஸ் ட்வெல் சார் ஏக்கா வச்சு தான் ப்ரோ போடுறாங்க ப்ரோ. ஸ்டார்டிங்கில் நம்ம கையில் இருந்த மேட்ச்சு ப்ரோ அது. சே நம்ம கையில் இருந்த மேட்ச்சை நம்மளே நழுவ விட்டோம். ஏன்னு தெரியலையே. டீம் ஃபார்மேஷன் ஸ்விட்சர்லேட்டு டியூவலா? பிஆரா? வா வா வா, நானே பிஆர் போகலான்னு தான் நினச்சேன். பிஆர் போகலான்னு இருந்தேன் நான். என்னையே தீன்னு வந்து பிஆரில் விட்டான் இருந்தாலும். பொண்ணாடா நீ சொல்லவே இல்லை. இதுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை கொடுத்துருங்க. யாரெல்லாம் கூட ஆடுறேன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் போட்டுருணும், அவ்வளோதான். நம்ம ஆரம்பிமா, நம்ம ஸ்குவாடு போகிற. ஏய் போயா ஓடி. நான் சோலோவாக போய் அடிக்கிறேன். எவ்வளோ நேரம்? எனக்கு ஒரு பொறுமை இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்டுங்க. 9th anniversary நியூ ஈவெண்ட். மில்லில் இறங்குவோமா? பீக்கு 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 பிளான்டேஷன் பிம்சகி கிளாக் டவர் இறங்குவோம். கிளாக் டவர் தான் நம்ம பாயிண்ட்டு. சும்மா வில்லேஜ். ஓகே, கிளாக் டவரில் வந்து இறங்கியாச்சு. எனக்கு பொறுமையாக இறங்கலாம் இப்படி. ஆனால் டைம் இல்லை, சீக்கிரமாக போய் லூட் எடுக்கணும். ஸோ வந்தது எப்பவும் போல் மினி ஊசியை கொடுத்து விட்டானுங்க. அண்ட் வந்து நம்ம எடுக்கிறதே MP5 தரமான கண்ணாக எடுத்துருக்கோம். தீட்டம் தீட்டி வச்சுருவோம். என்ன இருந்தாலும் இப்படி டிமிக் கொடுத்து ஓடுறான். ஓடனா மட்டும் விட்டுருவோமா? சாவு. ஓடனா மட்டும் விட்டுருவோமா? தேடி வந்து கொள்றவன்டா நான். ஓகே, இன்னைக்கு வைக்குமா? ஸ்விட்ச் டு எம்.
ஸோ அப்கிரேடும் பண்ணியாச்சு. என்னடா இன்னும் அவனும் கண்ணுக்கு சிக்கலை, இன்னும் 6 பேர்லேயே இருக்கே. ஆக்சுவலி நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, இப்போ ரீசெண்டாக ஷார்ட்ஸ் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் போடுற சிம்பிளுக்கு பதிலாக அந்த தம்பு தானே, ஒரு தம் ஃபிங்கர் தானே இருக்காங்க, ஒரு சூப்பர்னு காட்டுற மாதிரி. ஆனால் இப்போ வந்து அதை மாற்றிட்டாங்க, ஹார்ட்டின் சிம்பிள் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல. உங்களுக்கு அது ஏன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எது கீழே குதிக்கும் போது கேமில் குதிச்சா கூட ஒரு மாதிரி பயமாக இருக்குதுங்க. என்னவோ நான் ஹெல்த்து குறைஞ்சிருமோன்னுட்டு, கேமில் குதிக்கும் போது கூட ஹெல்த்து குறைஞ்சிருமோன்னுட்டு பயமாக இருக்குது எனக்கு, என்னன்னு தெரில. சரி, ஆனால் வண்டி கிடச்சா அங்கே வேறு எங்கன்னா இடம் இருந்ததுன்னா அங்கே போய் பார்க்கலாம். மில்லுக்கு அங்கே ஃபேக்ட்ரிக்கு போனோன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் ஆள் வருவாங்க. ஸோ ஆனால் வண்டி கிண்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். வைப்ரேட் ஆகுது. எவனோ இருக்கான் இங்கே பக்கத்தில். எவன்டா அது இங்கே இருக்கிறது? சரின்ட்டு வேறு அந்த ட்ரோன் இல்லைங்க, ஸ்பெக்டேட் பண்ணுற ட்ரோன் அது மட்டும் இருந்தது. நான் விட்டு யான் பக்கத்தில் இருக்கானோ அவனெல்லாம் செக் பண்ணியிருப்பேன். ஐயோ அங்கே அங்கே எப்படி படிக்கட்டு ஜஸ்டில் நானே வண்டி கிடச்சா போயிடலான்ட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் லூட்டு கொடுத்துட்டு போயிட்டியேவா. MP5 எல்லாம் விட மாட்டேன்டா அப்பா சாமி. நம்பியாலா MP5 எல்லாம் நம்மளால் விடவே முடியாது. ஆனால் அதை XM80 மினி யூசி கூட ஆனால் என்னால் MP5 விட முடியாதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு தடவை கிடச்சதுன்னா அப்புறம் அதை திருப்பி எடுக்கிறது கஷ்டம். ஒரு சூப்பர் மெட் இருக்குது, எடுக்க முடியலையே. சரினே இருக்கா இல்லையா? ஒரு இருக்கா பார்த்துக்கலாமா? இல்லைங்க, சூப்பர் மெட் கிட் இல்லை. ஏன் எடுக்க முடியல? இடம் இல்லையோ வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி ஹீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சூப்பர் மெட் கிட் கிடச்சிருச்சியா? வேணாம் இருக்கு என்ன ஹெல்த்து தேவையான அளவுக்கு இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் இருந்தோன்னா நமக்கு நிறைய லூட்டு கிடைக்குங்க. காயின்ஸ் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் லெவலுக்கு ஏற்றாச்சு. இப்போ எத்தனை ஷாட்டில் சாகுறானுங்க பார்ப்போமா? ஏய் விடுங்க, அது போயிடுச்சு. இங்கே ஒன்று மாட்டிக்கிச்சு. என்னடா இது? அந்த லூட் அடிக்க செட்டிங் போட்டு வந்துக்கிறீங்களா? ஒரு குரூப்பாக வந்திருக்கானுங்க அந்த லூட் அடிக்கிறதுக்கு. இது ஏன் லூட்டு யாரையும் அடிக்க விட மாட்டேன். சாவு. ஹெட் ஷாட்டு. தலையெல்லாம் தெரிச்சிருச்சுல. ஏய் இதுக்கெல்லாம் ஹீலர் போட்டாலே போதும்டா. சரிண்ணா வருமே. வா 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 சரி, எக்ஸாமிட் வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணலாம். தலைமட்டை எதுவும் இல்லை.
கொஞ்சம் இப்போ ஹெல்த்தே ஏற்ற வேண்டியது இப்போ நிறைய இருக்குது. ஒரு சூப்பர் மெட் கிட்ட போட்டுரு, அவ்வளோதான், ஹெல்த்தே ஃபுல்லாகிடும். ஃபைனலாக நான் ஆமாங்க ஃபைனல் ஃபைட்டு. ஓகே இப்போ வரைக்கும் 10 பேர் இருக்காங்க. நான் 11 பேரை போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிளாக் டவரு. அவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல. இல்லை மறுபடியும் அங்கே கிளாக் டவருக்கே போவோமா? அந்த பில்டிங் மேலே போய் நின்று ஆனால் வரானான்னு பார்ப்போம். இவனையும் அப்கிரேட் பண்ணுவோமா? 99 லெவலு இவன். ஐயோ MP5 பார்க்க முடியல. இருங்க இந்த மஷ்ரூமை சாப்பிடுவோம். இதில் எதனா பவர் கிடைக்குதா? இபி ஏறிடுச்சு நல்லா. அது அந்த பில்டிங் தானே, அதுக்குள்ளே ஜோன் வராமல் இருந்தால் சரி. நல்ல வேலை கொண்டு விட்டுருந்தா உள்ளே போய் விழுந்துருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்கள லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். ஆமாம், இந்த பில்டிங்கே தான். என்ன ஒரு தடவை உட்காந்துருக்கேன் நான். இங்கே இந்த டாப் ஃப்ளோருக்கு வந்துடணும். டாப் ஃப்ளோருக்கு வந்து இப்படி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி உட்காந்துட்டு இப்படி. இந்த ட்ரிக்கு மோஸ்ட்லி ஃப்ரீ ஃபயர் ஆடுறவங்க எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இல்லை, ப்ரோஸ்க்கு ஓஜிஸ்க்கெல்லாம் தெரியும் இந்த ட்ரிக்கு. இப்போ நியூவாக வரவங்களுக்காக தான் இந்த ட்ரிக்கு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எதனா கிளாக் டவரில் வந்து எவனா சிக்கணும், கிளாக் டவரில் அதிகமாக கில்லு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எவனா உன்னை பார்த்துட்டானா, இந்த ஓஜி பிளேயர்ஸ் எவனா ஆடிட்டுருப்பானுங்கள்ல, அவனுங்கெல்லாம் உங்களை பார்த்துட்டானுங்கன்னா டேஞ்சர் ஆகிடும். என்னென்னா அவனுங்களுக்கு தெரியும்ல இங்கே அவனா செஞ்சிட்ருப்பான்னு. அவனுங்களை அந்த ஸ்மோக்கை போட்டு விட்டு ஓடிடுச்சு. நீ எங்கே போனாலும் என்னோட கில்லு நீதாமா. பேக் பேக் ஃபுல்லாகிற அளவுக்கு. ஓடுறா எப்போ ஓடுறா. ஜோனில் மாட்டி சாகக்கூடாதுடா. 12 பேரை கொஞ்சம் ஜோனில் மாட்டி செத்தாண்டா இவன்ற மாதிரி பேர் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு அதான் ஒரு ஆசை. எங்கேருந்துடா சொல்கிறீங்க இந்நேரத்துக்கு வந்து? இருடா வரேன் தம்பி, சாவு. அண்ணாவுக்காக சாவு. இருங்க ஃபைனலி ஒரு பூரா தூக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூராவை அடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். 14 பேரை கொண்டிருக்கோம். அந்த தமிழ் பிளேயர் நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காப்லையா? 15 பேரை கொண்டிருக்கோங்க. சர்வைவல் டைம்னு என்னவோ போட்டிருக்காங்க. 111 என்னவோ. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முக்கியம் நம்ம தமிழ் பிளேயரோட ஆட போகிறோம், அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஊக்காங்கா என்கிட்ட இப்போ 11,000 இருக்குது. நான் போய் ஊக்காங்க வாங்கிட்டு வரட்டா நானும்? மைக் ஆன் பண்ணி பேசி பார்ப்போமா?
சரி அப்பா ஆரம்பிச்சிட்டான் என் மேட்ச்சை.